ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூன் 22ஆம் தேதி திங்கட்கிழமை ஆனி திருமஞ்சனம், அதாவது ஆனி மாதத்துல வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து எரிக்கிறதால எக்கச்சக்கமான மாற்றங்கள் உங்க குடும்பத்துல ஏற்படும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷத்தில் நடராஜருக்கு நடத்தப்படக்கூடிய 6 அபிஷேகங்களில் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனமும், ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரம் நடக்கக்கூடிய ஆனி திருமஞ்சனமும் தான் ரொம்ப விசேஷம். பக்தர்களால் ரொம்ப போற்றப்படக்கூடியவர் சிவபெருமான். சொல்லப்போனா சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர். 4 கால பூஜைகள்ல எல்லா கால பூஜைகள்லையும் சிவலிங்கத்துக்கு, லிங்க திருமேனிக்கு அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அதே சிவாலயத்துல நடராஜர் சன்னதி இருக்கும். அங்க இருக்கக்கூடிய நடராஜர் சிலைக்கு வருஷத்துல எல்லா நாட்களும் அபிஷேகம் செய்ய மாட்டாங்க. வருஷத்துல குறிப்பிட்ட ஒரு 6 நாட்கள் மட்டும்தான் நடராஜர் சிலைக்கு அபிஷேகம் நடக்கும். ஆனி உத்திரம், மார்கழி திருவாதிரை, சித்திரை திருவோணம், ஆவணி சதுர்த்தி, புரட்டாசி சதுர்த்தசி, மாசி சதுர்த்தசி, இந்த நாட்கள் தான் 6 நாட்கள் நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய நாட்கள். இதுல ஆனி திருமஞ்சனம், அதாவது ஆனி உத்திரமும் மார்கழி திருவாதிரையில வரக்கூடிய ஆருத்ரா தரிசனமும் தான் அதிகாலை நடக்கக்கூடிய அபிஷேகங்களாம். இந்த இரண்டுக்கும் ஒரு தனி பவர் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்ற கோவிலில் நடக்கிறத விட சிதம்பரம் நடராஜர் கோவில் நடக்கக்கூடிய இந்த ஆனி திருமஞ்சனம் தான் ரொம்ப விசேஷம். சொல்ல போனா 10 நாட்கள் கொடியேற்றத்தோட உற்சவமாவே நடக்கும். சிவபெருமான் நடராஜ பெருமானாக ஆடக்கூடிய அந்த ஆனந்த தாண்டவம் இருக்குல்ல, அது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இது மாதிரி 5 தொழில்களை உலகுக்கு உணர்த்துதான். அதை விட முக்கியமானது, சிதம்பரத்தில் நடக்கக்கூடிய இந்த 10 நாள் உற்சவத்துல ஆனி உத்திரத்தன்னைக்கு அதிகாலை 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நடராஜருக்கு ஆயிரங்கால் மண்டபத்துல திருநீர், பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், சந்தனம், இது எல்லாத்தையும் வைத்து மகா அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்தை தொடர்ந்து நடராஜருக்கு திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரமும் ரகசிய பூஜையும் நடக்குமாம். நடராஜ பெருமானும் சிவகாம சுந்தரியும் சிற்சபையில எழுந்து அருளாசி கொடுப்பாங்க. இதுதான் ஆனி திருமஞ்சனம் அன்னைக்கும் மார்கழி திருவாதிரையில வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வு. சொல்ல போனா இந்த ஆனி உத்திரத்துக்கான அந்த உத்திரம் நட்சத்திரம் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி 16 நிமிஷத்துக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுது. அது மறுநாள் திங்கட்கிழமை மதியம் 3 மணி 35 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கு. இந்த ஆனி திருமஞ்சனத்துக்கான, ஆனி உத்திரத்துக்கான அந்த அபிஷேகம் அதிகாலை நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ஜூன் 22 திங்கட்கிழமை காலையில 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அபிஷேகம் நடக்கும். ஒருவேளை உங்களால சிதம்பரத்துக்கு போக முடிஞ்சா சிதம்பரத்துக்கு போயிட்டு தாராளமா அங்க நடக்கக்கூடிய இந்த அபிஷேகத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நடராஜர் எழுந்தருளும் போது தரிசிக்கலாம். அப்படி முடியாதவங்க உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துல, அங்க இருக்கக்கூடிய நடராஜர் ஆலயத்துல, நடராஜர் சன்னதியில எத்தனை மணிக்கு ஆனி திருமஞ்சனம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல போய் கலந்துக்கிறதே கோடி விசேஷம்தான். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை, இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும், இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க சேகரிச்சு என்ன மாதிரி செய்யணும், எத்தனை மணிக்கு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். திங்கட்கிழமை இந்த ஆனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனி திருமஞ்சனம் வர்றதால காலையில 7:30 இருந்து 9 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. காலையில 10:30 இருந்து 12 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. காலை நேரத்துல பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா காலை 6:30 இருந்து 7:30, இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்ல நேரம். அதை விட்டீங்கன்னா காலையில 9:15 இருந்து 10:15, இந்த 1 மணி நேரமும் ரொம்ப உகந்த நேரம் தான். மதிய நேரத்துல பண்ண போறீங்கன்னா 12:15 இருந்து 1:15 இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. எப்படி பார்த்தாலும் மதியம் 3:30யோட உங்களுக்கு ஆனி உத்திரத்துக்கான அந்த உத்திரம் நட்சத்திரம் முடிஞ்சிடும். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருட்களுக்கும் ஒரு மகிமை இருக்கு. அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு வெட்டி வேர். வெட்டி வேர் பத்தி இப்ப ரீசெண்டா இன்னைக்கு கூட நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வெட்டி வேருக்கும் நடராஜருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நடராஜருக்கு வெட்டி வேர் மாலை அணிவிக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய ஊட்டத்தூர்ல அகிலாண்டேஸ்வரி சமேத சுத்த ரத்னேஸ்வரன் ஒரு ஆலயம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சிவாலயத்துல பஞ்சநதன நடராஜர் ஒருத்தர் இருக்காரு.
அவருக்கு வெட்டிவேர் மாலை சமர்ப்பிக்கிறது மூலயமா சிறுநீரக கோளாறுகள் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த அளவுக்கு நடராஜருக்கும் வெட்டிவேருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கு. சிவ வடிவங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய நடராஜருக்கு நாம வெட்டிவேர் மாலையோ இல்ல வெட்டிவேர்ல அபிஷேகம் பண்ணும்போதோ அதுக்கான பலன் இரட்டிப்பாகுமா? சரி, அதனால ஒரு 2-3 துண்டு சின்னதா கட் பண்ணி வெட்டிவேர் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு ஏலக்காய். மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய அற்புதமான ஒரு பொருள். பணவசியம், ஜனவசியம் இந்த இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருளும் இந்த ஏலக்காய் தான். பணவசியம் தெரியும், பணத்தை நம் பக்கம் ஈர்க்கக்கூடியது. அது என்ன ஜனவசியம்? உங்க பேச்ச மற்றவங்க கேட்கணும். அதே மாதிரி இந்த சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கணும். அக்கம் பக்கத்துக்கிட்ட பேரு புகழ் உண்டாகணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்க பேச்சுக்குன்னு தனி மரியாதை கிடைக்கணும். இது எல்லாத்துக்கும் பேர் தான் ஜனவசியம். இதை ஏற்படுத்தக்கூடியது ஏலக்காய். அடுத்ததா கிராம்பு ஒண்ணு எடுத்துக்கோங்க. காரிய சித்தி அப்படின்னாலே அந்த காரிய சித்திக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு தாந்திரிக பொருள் இந்த ஒரு கிராம்பு. ரொம்ப நாட்களாவே இந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது. இது நடந்தா அது என் வாழ்க்கையில பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தணும் நம்பிக்கை இருக்கும்ல. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும். தள்ளி போயிட்டே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிராம்பை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு கற்பூரம். பச்சை கற்பூரம் கிடையாது. சாதாரணமாக தீபத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கோவில்ல ஏற்றக்கூடிய கற்பூரம். ஒரே ஒரு சிறிய துண்டு இருந்தா கூட போதும். அதுக்கப்புறமா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இலை ஒண்ணு வில்வ இலை எடுத்துக்கலாம். இது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது. அப்படி வில்வ இலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க அதுக்கு மாற்று வழியா இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி தோஷ நிவர்த்தி பொருளாக இருக்கக்கூடிய செம்பருத்தி இலை எடுத்துக்கலாம். இப்ப இந்த எல்லா பொருளையும் என்ன செய்யணும்? உங்க வீட்டோட பூஜை அறையில இல்ல உங்க வீட்டோட மெயின் ஹால்ல அமர்ந்து ஒரு தேங்காய் சிரட்டை எடுத்துக்கோங்க. அதாவது கொட்டாங்குச்சி. அதுல இந்த கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, அது கூட வெட்டிவேர், ஒரே ஒரு இலை, செம்பருத்தி இலை அப்படின்னா வில்வ இலை. இந்த எல்லாத்தையும் போட்டு அந்த கற்பூரத்தை எரிய விடும்போது அதுல ஒரு ஜோதி உருவாகும். அந்த ஜோதிய நீங்க நடராஜராக பாவித்து உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் வணங்கணும். அந்த ஜோதி எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த சாம்பல் மாதிரி உருவாயிருக்கும். கருமை நிற சாம்பல். அத உங்க வீட்ல நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய விபூதியில கலந்து கூட நெத்தில இட்டுக்கலாம். இல்ல தனியா பொடி பண்ணி அந்த சாம்பல் உருவாகுதுல, அதுல கொஞ்சமா நெய்யோ இல்ல தேங்காய் எண்ணெயோ சேர்க்கும்போது ஒரு கருமை நிற பசை மாதிரி உருவாகும். மை மாதிரி தயாராகும். அத கூட நீங்க வச்சுக்கலாம். ஆண்களா இருக்க பட்சத்துல நெத்திலையும், பெண்களா இருக்க பட்சத்துல உச்சந்தலையும் தடவிக்கலாம். போகக்கூடிய காரியத்துல வெற்றி கிடைக்கணும். போகக்கூடிய இடத்துல பயமா இருக்கு. ஏதாவது கெடுதல் நெருங்கணும்னு பயமா இருக்கு. அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடியவங்க இந்த மைய பயன்படுத்திக்கிட்டு போலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். இதுல போட்டிருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கும் ஒரு மகிமை இருக்கு. எந்த பொருள் சேர்க்கிறீங்களோ இல்லையோ கட்டாயம் கற்பூரம், வெட்டிவேர் அப்புறம் ஏலக்காய் இந்த 3த்தையும் சேர்த்துடுங்க. கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சுத்தபத்தம் இல்லாம தொடாதீங்க. இத பூஜை எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. குறைந்தது 1 மாதம் வரும். அதுக்கப்புறம் ஏதாவது பிரதோஷத்தன்னைக்கு மறுபடியும் தயார் செஞ்சுக்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.